கல்வி திட்டத்திற்கான நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய பாமக நிறுவனர் ராமதாஸ் மாற்று ஏற்பாடு செய்து ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒருங்கிணைந்த கல்வி திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் செய்யப்படும் தாமதமும் அலட்சியமும் கண்டிக்கத்தக்கவை என தெரிவித்துள்ளார். நிதியை வழங்குவதற்கு ஒன்றிய அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும், கல்வி வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதியே கல்வித்துறை முடங்குவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வித்துறைக்கு நிதி வழங்குவதில் ஒன்றிய அரசு பிடிவாதம் காட்டுவது நியாயமானதல்ல என ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வராவிட்டாலும் தமிழ்நாடு அரசு பிற துறைகளுக்கான நிதியை விதிகளுக்கு உட்பட்டு பள்ளிக்கல்வித்துறைக்கு மாற்றி ஊதியம் வழங்கியிருக்கலாம் என அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் சொந்த நிதியில் இருந்து ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.